பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 25:40. மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பிரியமானவர்களே, மதர் தெரசா கல்வாரி அன்பை உணர்ந்தார்கள். கர்த்தரை நேசித்ததின் விளைவாக குஷ்டரோகிகளையும் அனாதை பிள்ளைகளையும் அன்புக்காக ஏங்குகிறவர்களையும் அரவணைக்கும்படி அவர்களுடைய உள்ளம் தூண்டினது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற கர்த்தரின் வார்த்தைகளே அவர்களுடைய உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருந்தது. ஒருமுறை அன்னை தெரசா நடத்திய அனாதை குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லாதபடியினால் பெரிய அரிசி கடைக்கு சென்று அந்த வியாபாரியிடம் என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தானியம் கொடுங்கள் என்று தன்னுடைய 2 கரத்தை நீட்டி கேட்டார்களாம். அவனோ ஈவு இரக்கமின்றி அன்னை தெரசாவின் கைகளில் காரி துப்பி, வெள்ளைக்கார பிச்சைக்காரியே போ என்று விரட்டிவிட்டானாம். அதற்கு அன்னை தெரசா சந்தோஷமாய் சிரித்துக்கொண்டு, இந்த எச்சிலை எனக்காக கொடுத்ததற்கு நன்றி, ஆனால் பட்டினியால் மரித்து போகிற பிள்ளைகளுக்கு தானியம் கொடுங்கள் என்று திரும்ப கேட்டார்களாம். இதை கவனித்த பக்கத்து கடைக்காரர் அன்னை தெரசாவை அழைத்து வேண்டிய தானியங்களை கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தாராம். தேவ பிள்ளைகளே, அன்னை தெரசாவின் உள்ளத்தில் அவ்வளவு அன்பை வைத்திருப்பாரானால் தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு அதிகமான அன்பை கர்த்தர் வைத்திருப்பார் எண்ணி பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உங்களில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதே தேவன் உங்களையும் அநாதி சிநேகத்தால சிநேகிக்கிறார். எங்களுக்கு யாரும் இல்லையே, நாங்கள் சிறுமையில் இருக்கிறோமே என்று கவலைப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீரே. வாழ்க்கையிலே சிறுமையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழுகிற மக்களுக்காக நான் செபிக்கிறேன். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கல்வாரி அன்பின் வல்லமை வெளிப்படுவதாக. உதவியில்லாத மக்களுக்கு உதவின் கரங்கள் தேடி வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.